சூர்யா வீட்டில் நடக்கிற விநாயகர் சதுர்த்தி விழாவில் வந்து மகாவுக்கு தெரிஞ்ச போது இந்த மாதிரி சூர்யா வந்து இவ்வளோ நாள் மகா கிட்ட நடிச்சுட்டு தான் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி வந்து தாத்தாக்காக தான் நான் நடிச்சிட்ருக்கேன், கொஞ்ச நாளே வந்து நான் இந்த நடிப்பையும் விட்டுருவேன், அவளுக்கு 3 மாதம் டைம் வாங்கியிருக்கேன், அது வரைக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து அவள் எக்காரணம் கொண்டு அவளை நான் ஒய்ஃபை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம மகா வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அவங்களால வந்து இதை தாங்கிக்கவே முடியல. அப்படியே வந்து மனசு கஷ்டப்பட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. கோயில் வருது, கோயிலில் போயிட்டு அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க. ஏன் சாமி இந்த தண்டனை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மகா காணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டுருக்காங்க. சூர்யா வந்து எல்லா இடமும் தேடுறாரு. மகா எங்கே போயிட்டா ஒன்றுமே புரியலையே, எங்கே தான் போயிருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடிட்டுருக்காரு. தாத்தா பாட்டியும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே வந்து கோட்டீஸ்வரி வந்து அவங்க வீட்டுக்காரரும் 2 பேரும் சேர்ந்து எங்கள் பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் பொண்ணு மனசு கஷ்டப்பட்டு எங்கேயோ போயிட்டா, ஆனால் எங்கே போனால் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. என் பொண்ணு எனக்கு வேணும், ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, எங்கள் வீட்டில் என் பொண்ணை வந்து நீங்கள் ஏற்றுக்கல கடைசி வரைக்கும், அதனால தான் என் பொண்ணு மனசு கஷ்டப்பட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி அழறாங்க. சூர்யா வந்து கண்டிப்பாக உங்கள் பொண்ணோட தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எல்லா இடமும் வந்து தேடி பார்க்குறாரு. ஆனால் மகா எங்கேயுமே காணும். சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தாத்தா பாட்டிக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே அவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டு மருமக இங்கே தான் உட்காந்துருக்கா ரொம்ப நேரமாக, என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா, ரொம்ப சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி உடனே மகா கிட்ட போகிறாங்க. என்ன மகா என்ன ஆச்சு, ஏமா இங்கே இருக்க அப்படின்னோடனே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்றாங்க. ஏமா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொன்னோன்னே, வேறு என்ன சொல்கிறது, அவர் இவ்வளோ நாள் என்கிட்ட பாசம் காட்டுறதால நடிப்பான், உண்மை கிடையாதான், அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தார், அப்போது நான் எதுக்கு அந்த வீட்டில் இருக்கணும், எனக்கு ஒன்றுமே புரியல, என் வாழ்க்கையில் நான் கடைசி வரைக்கும் இப்படி தான் ஏமாறணுமா, கண்டிப்பாக அவன் மனசு மாறுமா ஒரு நாள், அது எப்போ கிட்ட சொல்லுங்கள். இங்கே பாருமா, பெண்களோட லைஃபே இப்படிதாம்மா, எப்படியாவது வந்து விட்டு கொடுத்துதாம்மா வாழ்ந்தாகணும், கண்டிப்பாக வந்து நீ விட்டு கொடுமா, ஒரு நாள் வந்து கண்டிப்பாக உனக்கு எல்லா பலனும் கிடைக்கும், நீ விட்டு கொடுத்து போகிறதால ஒன்றுமே ஆகிடாது, அவன் உன் மேலே பாசம் இல்லாமலாம் கிடையாது, ஆனால் அதை மறைக்கிறான், அவனுக்கே அவன் மனசில் ஒரு திரையை போட்டுட்ருக்கான், அதனால் அந்த திரை விலகணும்னா நீ அவன்கிட்ட வந்து அந்த பாசத்தை காட்டி அந்த திரையை விளக்கணும், வேறு வழியே கிடையாது, என் பேரனுக்காக நான் சொல்லலாமா, நான் நடக்கிற நடைமுறை தான் சொல்கிறேன், அவன் உண்மையான அன்பு உள்ளவ தான், எது இவ்வளோ பேசுகிறியே, உங்கள் அப்பாவுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு உனக்காக மட்டும் தானே ஓடனா, உங்கள் வீட்டு பிரச்சனையெல்லாம் தீர்த்தான்ல, எதுக்காக, யாரோ ஒரு பொண்ணுக்கு ஏமா அவன் செய்யணும், தன்னோட பொண்டாட்டின்றதால தான் செஞ்சுருக்கான், அந்த உணர்வு அவனுக்கு இருக்குது, ஆனால் அவங்க அம்மாவோட பாசம் அவனை தடுக்குது, வேறு எதுவுமே கிடையாது, அதனால் கூடிய சீக்கிரம் உனக்கு கண்டிப்பாக ஏற்றுப்பான், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு, வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எந்த நம்பிக்கையில் வீட்டுக்கு வர சொல்கிறீங்க, எந்த உறவாக நான் வீட்டுக்கு வர முடியும், நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும் சொன்னால் நான் கண்டிப்பாக கேட்குறேன், நான் சொல்கிறத கேளுமா, கொஞ்ச நாள் அப்படியே இரு, கண்டிப்பாக அவன் மனசு மாறும், அதுக்கு நாங்கள் வந்து சொல்கிறோம், எப்போ மாறும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு கரெக்டாக சூர்யா வந்துடுறாரு. உடனே வந்து நீ இங்கே தான் இருக்கியா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை விட்டுட்டு எப்படி போன நீ, ஏன் நைட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கை ஓங்குறாரு அடிக்கிறதுக்கு. உடனே வந்து டேய் அடிச்சிடுறா, நல்லது தான்டா, உன் பொண்டாட்டியே நீ வந்து கை ஓங்குற தப்பே இல்லைடா, அவள் தப்பு பண்ணா அப்படின்றாரு அவங்க தாத்தா. அது வந்து தாத்தா வேறு என்ன பண்ணுறதுனே தெரில தாத்தா, இவ பண்ண வேலை இப்படி எவ்வளோ தவிச்சு போயிட்டு தெரியுமா, பாத்தியா எவ்வளோ தவிச்சு போயிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், நான் வரமாட்டேன், இது வரமாட்டியா, வந்து தான் தீரணும் புரியுதா, இங்கேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் நீ கோயிலில் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருடா நீ மனசு மாறிட்டல, அதனால வேண்டினாலா, அதனால் நைட்டு தங்கணும்னு சொல்கிறதுக்கு இங்கே தங்கியிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நீங்கள் மனசு மாறிட்டீங்கல்ல, மனசு மாறினா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து பார்க்குறாரு. உடனே வந்து மகால மனசு மாறிட்டீங்கல்ல, மாறிட்டேன், சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல பாட்டிக்கும் தாத்தாக்கும். வீட்டுக்கு போயிடலாம்ல, வந்துரு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அழைச்சிட்டு போகிறாரு சூர்யா.